இதில மெயினா வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த கிரகங்கள் நம்ம வந்து மனப்பாடம் பண்றதுல, எந்த ஒரு விஷயம் நம்ம மனப்பாடம் பண்ணாலுமே அது பெருசா கிடைக்காது. அது ஒரு லாஜிக்கா நம்ம வந்து யோசிச்சு அத நம்ம பண்ணும்போது, அது நம்மளுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆயிருங்க. அப்ப அந்த அடிப்படையில நீங்க கிரகங்கள்ல வந்து நவகிரக சபை அப்டின்னு ஒரு விஷயம் இருக்குண்ணா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த காலத்துல அரசர்கள் வந்து நம்ம பார்த்திருந்த வகையில பார்த்தோம் அப்டின்னா, சூரியன்னா நம்ம வந்து ராஜான்னு சொல்லுவோம். அப்ப அந்த ராஜா வந்து ஒரு ஊர எப்படி ஆள்றாரு? அந்த ஊர்ல எப்படி வசிக்கிறாரு? அவரு வந்தாங்கன்னா எல்லாரும் எப்படி மரியாதை குடுக்குறாங்க? அவரு எவ்வளோ பவரா இருக்காரு? எப்படி பதவியா இருக்காரு? அப்படிங்கிறது தான் சூரியனுடைய காரகத்துவம். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதே மாரி சந்திரன். சந்திரன்னா ராணி. ராணி என்ன பண்ணுவாங்க? ராஜாவுக்கு சேவை பண்ணிட்டு, குழந்தைகள பார்த்துட்டு, அங்க சமைச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள பராமரிப்பு பண்ணக்கூடியது ராணி. அது வந்து சந்திரன்னு சொல்லுவோம். செவ்வாய் அப்படின்னா தளபதி. தளபதி அப்படின்னா ராஜாக்கு கீழ. இவங்க வந்து ஒரு செகண்டரியா வேலை செய்யக்கூடிய இவங்களும் ஒரு ராஜா மாரி. இவங்க வந்து ராஜாக்கு கீழ வேலை செய்யக்கூடியவங்க. தளபதி அப்படின்னா போர்க்களத்துல நின்னு சண்டை போடக்கூடிய நபர்கள். ராஜா ஒரு வேலை செய்ய சொல்றாரு அப்படின்னா, அதை இவங்க கரெக்ட்டா பயன்படுத்துறாங்களா? கரெக்ட்டா பார்க்குறாங்களா? அந்த பார்டர்ல நிப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள் அப்படிங்கிறது செவ்வா. இதுல புதன் அப்படின்னா ராஜகுமாரன். அதே மாரி குரு அப்படின்னா மந்திரி. சுக்கிரன்னா ராஜகுமாரி. சனினா வேலையாட்கள், சிப்பாய்கள். ராகு கேது அப்படின்னா அந்நிய நாட்கள், அந்நிய நாட்டோட நம்ம வந்து வர்த்தகம் பண்றது, பங்கு குடுக்கறது, பங்கு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ராகு கேது. இதுல புதன் அப்படின்னா, புதன் வந்து ஆயக்கலை அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு, இவர் வந்து மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, மத்தவங்களுக்கு நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, கத்துக் குடுக்கிறவர் அப்படின்னு புதன் சொல்லலாம். குரு அப்படின்னா மந்திரி. அப்ப இந்த ராஜா போடுற திட்டமு, இந்த தளபதி போடுற திட்டமு அங்க கரெக்ட்டா போய் செயல்படுதா? மக்களுக்கு அது கரெக்ட்டா ரீச் ஆகுதா? ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் அப்படின்னா, அது வந்து குரு. நல்ல ஒரு நாலேட்ஜ் குடுப்பாரு அப்படின்னா, அது வந்து குரு. அதுல சுக்கிரன் அப்படின்னா ராஜகுமாரி. அப்ப அரசருடைய பொண்ணு எப்படி இருப்பாங்க? அவங்க பார்க்கறக்கு அழகா இருப்பாங்க. நெறைய நகைகள் அணிஞ்சிருப்பாங்க. நெறையா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி நெறைய நபர்கள் இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. ஆடம்பரமா இருப்பாங்க. அப்படிங்கிறது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்துல வரும். சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேலையாட்கள். அரசர்களுக்கும், மந்திரிகளுக்கும், சிப்பாய்களுக்கும், தளபதிகளுக்கும் கீழ வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா, அது வந்து வேலையாட்கள், சனின்னு சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில வந்து பார்க்கும்போது, இப்ப நம்ம வந்து இதுல சிம்பிளா நம்ம போட்டுருக்கோம். சூரியன் அப்படின்னா, அதிகாரமானவங்க, தலைமை பண்பு உள்ளவர்கள். சந்திரன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். செவ்வாய் அப்படின்னா வீரம், ஆற்றலும் நிறைந்த நபர்கள். புதன் அப்படின்னா அறிவு, பேச்சு திறமை உள்ள நபர்கள். குரு அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சுபமா பண்ணக்கூடிய நபர்கள். நல்ல நாலேட்ஜ் தரக்கூடிய நபர்கள். சுக்கிரன் அப்படின்னா செல்வமு, சுக வாழ்க்கையும் தரக்கூடிய நபர். சனி அப்படின்னா நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பலன் தரும். பொதுவா சனி அப்படின்னா தாமதமா தான் இயங்கும். சனினா நம்மளுக்கு பெருசா எஃபெக்ட் கிடைக்காதுப்பா. நம்ம என்ன செயல்படுறோமோ அதுக்கு தகுந்த பலன் சனி குடுத்துருவாரு. அப்ப ராகு அப்படின்னா எதிர்பாராத விஷயங்கள நம்மளுக்கு உடனே குடுத்துருவாரு. கேது அப்படின்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களையும், சயின்ஸு சயின்ஸு அப்படிங்கிறத விட ஆன்மீகம், கோவிலு, ஸ்பிரிச்சுவல் அது ரிலேட்டடா போகும்.